Oracle Cloud Infrastructure. Okay, shall we get back to the session? I hope your break time is over. Screen visible இருக்கா? Yes. So far என்னென்ன பார்த்திருக்கோம்? Oracleோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். தென் ஆரக்கிள்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க சர்வீசஸா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ், தென் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், இந்த ரெண்டு கான்செப்ட் இப்ப பார்த்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் we will look into the cloud platform. அதுக்கு முன்னாடி ஆரக்கிளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னென்ன அப்படிங்கறத ஆரக்கிளோட சைட்ல போய் we can view. 12:30 எப்பறா வருது? வந்தா சொன்னா 12:30 வராது. Just a minute, I will share the screen. பண்ணாலும் நான் ஒரு 1 hour தான் வரும் நினைக்கிறேன். 12:30 வரைக்கும் வரும். 2 hours ஆகுது. நாமளே வந்து 15 minutes. So இந்த சைட் வந்து oracle.com. It is open source site. நீங்க வேணும்னாலும் you can go and explore. So இதுல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், what are all the industries they are tying up, then என்னென்ன ரிசோர்சஸ், கஸ்டமர்ஸ், பார்ட்னர்ஸ், ஆரக்கிளோட எண்ட் டு எண்ட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம இந்த சைட்ல போய் we can view. So இப்போ கரண்ட்லி அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இன்வால்வ்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு இந்த பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். இட் இஸ் அஃபிஷியல் சைட் oracle.com. சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம கிளிக் ஆப்ஜெக்ட் மேனேஜ்மென்ட் தனியா இருக்குடா கிளவுட் அப்ளிகேஷன். இதுக்கு டிஃபரன்ஸ் ஆகுது. டவர் நான் போய் மாட்டேங்குது. எனக்கே ஒரு பாயிண்ட் தான் இங்க எப்படி கிடைக்குது. ஏறி வச்சுருந்தா நம்ம எத்தனை வச்சிருக்கோம்? 4. சொல்றது லினக்ஸ் சொல்லிட்டாங்க.
ஏய் ஏய் தேவையில்ல ஃபர்ஸ்ட் இருக்க பண்ணோம் சின்ன யுனிக்ஸா பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்தேன். ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்ல எனக்கு எந்தெந்த கம்பெனில ஆரக்கிளோட ப்ராடக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இப்போ டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்சாஸ் யூனிவர்சிட்டி, தென் நார்த்வெல் ஹெல்த், நோக்கியா. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்காக ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்காக அவங்க ஆரக்கிளோட ப்ராடக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எண்ட் டு எண்ட் என்டர்பிரைஸ் வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கும். எந்தெந்த கம்பெனில வந்து அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் யூஸ் கேசஸ் வந்து இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ இதே மாதிரி எந்தெந்த கம்பெனில என்ன ப்ராடக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வி கேன் ரீட் இட் ஃப்ரம் ஹியர். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ். ஸோ ஆரக்கிளோட பிசினஸ் பார்ட்னர் ஒரு இண்டஸ்ட்ரி பார்ட்னர் ஆகணும் அப்படின்னா அதோட டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் அதோட ரிசோர்சஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் பேஜ்ல இருக்கும். தென் இட் இஸ் ஃபார் டெவலப்பர் கம்யூனிட்டி. ஸோ டெவலப்மெண்ட் பிளாக், தென் எப்படி வந்து ஆரக்கிள்ல டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஜ்ல இருக்கு. ஸோ இதுல என்னென்ன டெவலப்மெண்ட்ல அவங்க பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேஜ்ல டிஸ்பிளே ஆகும். So if you have time and if you want to explore, நீங்க இத பத்தி you can go and study in detail. So இந்த site வந்து open source site oracle.com. If you want, you can make a note of it. Let's go back to the slides. Just a minute, I'll share. All the technologies. So இந்த Oracle products எல்லாமே நம்மளுக்கு அந்த சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்த ப்ராடக்ட்ஸ் தான். So next it is about Java. What do you know about Java? Trading company. Can you say something about Java? NASA organization, NASA government organization.
Java is a high level programming language. எந்த பேசிஸ்ல வந்து ஒர்க் ஆகும்? OOPS concept, object oriented programming. So இதுல இன்னொரு கான்செப்டும் இருக்கு. இட் இஸ் லைக் ரைட் ஒன்ஸ் அண்ட் ரன் எனிவேர் கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஜாவா கோட் வந்து ரைட் பண்றோம் அப்படின்னா அது அக்ராஸ் எனி டிவைஸ் அண்ட் எனி பிளாட்ஃபார்ம்ஸ்ல வி கேன் ரன் வித் ஹெல்ப் ஆஃப் ஜேவிஎம். ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை இட் இஸ் மோர் பாப்புலர். ஸோ கரண்ட் டேட்ல ஜாவா இஸ் யூஸ்ட் ஃபார் ரன்னிங் பில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். Right from mobile applications, enterprise systems, most of the mobile நம்மளுக்கு ஜாவால தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. Then banking softwares, embedded devices இது ஜாவால டிசைன் பண்ணிருப்பாங்க. லைக் வெப் அப்ளிகேஷன்ஸ், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு ஜாவால தான் டிசைன் பண்ணிருப்பாங்க. ரைட்? ஸோ மோஸ்ட் லீடிங் குளோபல் கம்பெனிஸ் லைக் ஸ்பாட்டிஃபை இருக்கு இல்லையா? ஸோ ஸ்பாட்டிஃபை வந்து இட் யூசஸ் ஜாவா. அதோட பேக் எண்ட் மியூசிக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே அவங்க ஜாவா தான் யூஸ் பண்றாங்க. தென் அகைன் நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு வரும்போது we will be implementing machine learning. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஆர் ஒரு ரியல் டைம் சினாரியோ அப்படிங்கும் போது மல்டிபிள் டெக்னாலஜிஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணி தான் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு டெக்னாலஜியில மட்டும் ரிலையா இருக்காது. மோர் தேன் ஒன் டெக்னாலஜியை நம்ம இன்ஃபியூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்விட்டர். ஸோ ட்விட்டர்ல வந்துட்டு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற மாதிரி ஜாவா ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஜாவா யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த மைக்ரோ சர்வீசஸ் எல்லாமே டிசைன் பண்ணிருக்கோம். தென் இன்னொரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் நாசா. ஸோ அவங்களோட டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் விஷுவலைசேஷன் எல்லாத்துக்குமே they are using ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ அரௌண்ட் 90% ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஜாவால ரன் ஆகும். பில்லியன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஜாவால ரன் ஆயிட்டு இருக்கு. ரைட்? ஸோ ஜாவா is owned by Oracle. So far we have discussed about the enterprise software, then cloud computing, then Java. So இன்னும் ஒரே ஒரு Oracle ஓட ப்ராடக்ட் that is database management. இந்த database management அப்படிங்கிறது மட்டும் இருக்கு. So before getting into database management, we will explore about cloud. Can we access the cloud for free? Is it payable or free? நீங்க சொன்னீங்க இல்லையா கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர், AWS, Oracle கிளவுட் இதெல்லாம் வந்துட்டு பேயபிளா இல்ல ஃப்ரீயா கொடுப்பாங்களா? இட் இஸ் பெய்டு. கூகுள் டிரைவ் இந்த மாதிரியான சர்வீசஸ் எல்லாம் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க. வை? If you create a Gmail account, உங்களால வந்து to some extent பண்ண முடியும். What is the storage capacity of Google Drive? So உங்களுக்கு 15 GB பியாண்டா எக்ஸீட் ஆகுது அப்படின்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு you have to pay some amount for either monthly or
திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணலாம் சார். வெளியே வந்தேன் சார். நம்ம ஒரு எக்ஸாக்ட் பிசிக்கல் கம்ப்யூட்டரை டிசைன் பண்ற மாதிரியே கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி we can create a virtual computer. So அத வந்து over the internet I can access. So அத வந்து டேட்டாபேஸ் கூட கனெக்ட் பண்ணலாம், ஸ்டோரேஜ் கூட கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இங்க நம்மளுக்கு டீடைல்டா we can explore it. So உங்களுக்கு view all products கொடுத்தீங்க அப்படின்னா கிளவுட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு along with the documentation ஓட வந்துரும். So அந்த பர்టిక్యులர் சர்வீஸை நான் எதுக்கு யூஸ் பண்றேன் அப்படிங்கறதும் இங்க எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அந்த சர்வீஸ் நான் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றேன், இஃப் இட் இஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்னோட ஏபிஐஸ் யூஸ் பண்றதுக்காக, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் பாக்குறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரிக்கும் என்ன யூஸ் கேஸ் அப்படிங்கறதும் டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் அந்த யூஸ் கேஸ்ல நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் எனக்கு டாக்குமெண்டேஷன்ஸா கொடுத்திருப்பாங்க. So here I can go and explore the cloud in practical ways. If you are interested, you can go and explore it. So just Google Cloud அப்படினு சர்ச் பண்ணீங்கனாலே it will take you to the Google Cloud Console. So இதுல போயிட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியா இருந்தாலும், இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கும்போது எந்த ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்க அப்படின்னாலுமே அதை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டா அதை கிரியேட் பண்ணிட்டு தென் அதுக்குள்ள நம்ம நெசசரி ஃபைல்ஸ் பில்ட் பண்றது, இல்ல வந்து கோடிங்ஸ் ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாமே ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்ல தான் பண்ணுவோம். சோ அதே மாதிரி தான் கூகுள் கிளவுட்லயும் நான் என்ன ஆக்டிவிட்டி பண்றேன் அப்படின்னாலும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் குள்ள மூவ் ஆயிட்டு தென் அதுக்குள்ள என்னோட விர்ச்சுவல் மெஷின்ஸ் கிரியேட் பண்றது, கிளவுட் ரன் பண்றது, ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ப்ராஜெக்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன ஆக்டிவிட்டி பண்றீங்க அப்படின்னாலுமே அது ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா எடுத்துட்டு போகும்போது இட் வில் பி ஈஸி டு ஆர்கனைஸ் அண்ட் நம்ம ஃபைனலா ரன் பண்ணி பாக்குறதுக்கோ இல்ல வந்து சப்மிட் பண்றதுக்கோ it will be very easy. So this is about the cloud platform. If required நம்ம வந்து ஃபியூச்சர்ல இது எப்படி வர்க் ஆகுது அப்படிங்கறதும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். So we have one more concept, that is MySQL. What is MySQL? Open source RDBMS. Database. So MySQL அப்படிங்கிறது structured query language யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுவோம். What is mean by structured data? We have discussed it earlier. நம்மளோட டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்ல either rows and columns ஃபார்மேட்ல we will display. So அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான query language தான் SQL அப்படின்னு சொல்லுவோம். So அதை ஹேண்டில் பண்ற ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் அதுதான் MySQL. So MySQL யார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா Oracle. MySQL is also owned by Oracle. நம்ம எந்த ஒரு வெப்சைட் இல்ல வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் எதுக்குனாலும் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா we have to use MySQL. Most of the casesல டேபிள் ஃபார்மேட்ல இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாத்துக்குமே MySQL தான் யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் Facebook, Twitter, YouTube இவங்க எல்லாருமே they are relying on MySQL. DBMS-க்காக they are using MySQL in real time.
So why do we go for MySQL? நம்மளோட queries எல்லாமே ஃபாஸ்டா ப்ராசஸ் பண்றதுக்கு, then large volumes of dataவா இருக்கு அப்படிங்கும்போது, see if I take Facebook or Twitter, daily basisல we are flooding with lots and lots of data, right? So அந்த மாதிரி lot of dataவை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு, huge volumesல ஹேண்டில் பண்றதுக்கு they use MySQL. So user profiles ஹேண்டில் பண்றதுக்கு, அவங்களோட போஸ்ட், அவங்களோட இன்டராக்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா large volumes of dataவை மேனேஜ் பண்ண முடியும். Then across the platforms it is flexible, multiple programming language உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். Then across the platformsல we can use it very easily. Then YouTubeல பாத்துட்டீங்க அப்படின்னா அவங்களோட பேக் எண்ட்ல வீடியோ, அந்த வீடியோவோட மெட்டா டேட்டா, யூசர் ஆக்டிவிட்டி அண்ட் எனி அதர் ஸ்ட்ரக்சர்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு MySQL யூஸ் பண்றாங்க. So it can easily handle heavy loads. Even though அது லைட் வெயிட்டா எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படினாலுமே ஹெவியான queries எல்லாமே faster timeல நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். So இன்னொன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can take any e-commerce application. So ஒரு அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட்லயோ நீங்க என்ன மாதிரியான டேட்டா எல்லாம் கொடுப்பீங்க? So எந்த ஒரு e-commerce பிளாட்ஃபார்மா இருந்தாலும் we will be having the data like user data, உங்களோட நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், then உங்களோட பர்ச்சேஸ் ஹிஸ்டரி இருக்குமா, நீங்க எப்ப என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராடக்ட்டோட டேட்டா, அதோட ஐடி, then டெலிவரி டேட் மாதிரி டேட்டா எல்லாமே இருக்குமா? சோ இது எல்லாமே நீங்க எப்ப எடுத்து பாக்கும்போது ரிட்ரைவ் ஆகுது, கரெக்ட்டா? So everyone will be having their own logins. I can retrieve the same. என்னால retrieve பண்ண முடியும்னா சோ அது வந்து one of the use case of database management. எனக்கு efficient ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியும். சோ இன்னொரு எக்ஸாம்பிள் அப்படின்னா you are viewing semester examination காலேஜ் இல்லனா யுனிவர்சிட்டி போய் இல்லையா, சோ அதுல வந்து பேக் எண்ட் டேட்டாபேஸ்ல எக்ஸாமுக்கு அப்பியர் ஆன எல்லா ஸ்டூடண்ட்ஸோட என்டையர் மார்க் லிஸ்ட் இருக்கு. பட் நீங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு லாகின் பண்ணும்போது உங்களோட சப்ஜெக்ட்ஸ் அண்ட் உங்களோட மார்க்ஸ் மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது, கரெக்ட்டா? சோ தட் இஸ் ஆல்சோ எஃபிஷியன்ட் SQL. MySQL or common SQL ல உங்களுக்கு அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் queries எல்லாமே பேக் எண்ட்ல ரன் ஆகும். சோ அது ப்ராப்பரா ரன் ஆகிறதுனால தான் உங்களோட டேட்டா மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஒன்னு பாத்துட்டே அதான் மூணே மினிட் அதுலயே மூணு தான் பாத்துக்கிறேன், நீங்க பார்க்கணும். சோ இது எல்லாமே யூஸ் கேसेस ஆஃப் MySQL. நம்ம அபிஷியலா ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள MySQL யூஸ் பண்ணனும் அப்படினாலும் we have to install it from Oracle site. Oracleோட சைட்ல இருந்தா என்னால MySQL இன்ஸ்டால் பண்ண முடியும். So next we will get more into SQL. Oracle பத்தின ஓரியன்டேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Have you got some idea on Oracle, அதோட ப்ராடக்ட்ஸ், அதோட சர்வீசஸ், இத பத்தி எல்லாம் ஒரு ஐடியா கிடைச்சதா? If you have any queries, you can let me know in the chat. So SQL அப்படிங்கிறது structured query language. நம்ம காமனா யூஸ் பண்ற database manipulation language SQL அப்படினு சொல்லுவோம். And MySQL அப்படிங்கிறது it is a specialized software. நம்ம SQL அப்படிங்கிற அந்த query language யூஸ் பண்ணி MySQL ல வர்க் பண்ணுவோம். It is a tool. MySQL அப்படிங்கிறது tool and SQL அப்படிங்கிறது query language. நம்ம யூஸ் பண்ற queries அதுக்குன்னு ஸ்பெசிபிக் syntax இருக்கும். அத வந்து SQL னு சொல்லுவோம்.
Oracle is the owner of MySQL, not a sponsor. They own MySQL. MySQL is free. Yes. MySQL is open source. Open source அப்படினாலே anyone can install and anyone can use. கிளவுட்ல ஒர்க் பண்ணனும் அப்படினா you have to create an account first. So Google Cloud இருக்கும்போது they will allow with Gmail account itself, but other cloud services நம்ம போகும்போது நம்ம யூசுவலா எப்படி ஒரு சைன் அப் பண்ணுவோமோ அதே மாதிரி we have to create an account. And cloud அப்படிங்கும்போது they are giving us the services. அவங்க வந்து அவங்களோட products and services நமக்கு ப்ரொவைட் பண்றதுனால they will ask payment. சோ நம்ம என்ன ரிசோர்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கான பேமெண்ட்டை நம்ம கொடுத்துட்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ யூசுவலா எந்த ஒரு கிளவுட் எடுத்துக்கிட்டோம் அப்படினாலுமே சைன் அப் பண்ணும்போதே we have to link any payment methodology. So Google Cloud அப்படின்னு பார்த்தா they will be giving 90 days free trial period, but before that நீங்க வந்து ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தடாலஜி லிங்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். So now let us get into the Oracle SQL. So before getting into database, you have to strong at the foundation. What is a data? Data is very important. Data is the foundation of IT sectors, backbone of IT sectors அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்தோம். What is meant by data? Data ஓட proper definition என்ன? Collection of information. Is that correct? Then what is the difference between data and information? So data அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா raw fact அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ் பண்ணாத இன்ஃபர்மேஷன் அதுதான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். So data is the fundamental building block of information. நம்ம ப்ராப்பரா அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ராசஸ் பண்ணாத ரா ஃபேக்ட் தான் நம்ம டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். Right? So இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா if I want to cook something, I have so many raw materials. So அந்த raw ingredients எல்லாமே நான் டேட்டா கூட கம்பேர் பண்ணலாம். அத ப்ராப்பரா ஒரு ரெசிபி ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நான் குக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு ஒரு அவுட்கம் இருக்கும், ஒரு டிஷ் வந்து எனக்கு கிடைக்கும். கரெக்டா? சோ அத வந்து நான் இன்ஃபர்மேஷன் கூட கம்பேர் பண்ணலாம். சோ டேட்டா இஸ் த ரா ஃபேக்ட், அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட். லைக் நம்பர்ஸா இருக்கலாம், கேரக்டர்ஸா இருக்கலாம், இல்ல மல்டிமீடியா கண்டென்ட்ஸ், வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டாவா வேணாலும் இருக்கலாம். அன்ஆர்கனைஸ்டா இருக்கும். எனக்கு அந்த டேட்டாவை பார்த்தா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்காது. அத வந்து நான் டேட்டா அப்படின்னு சொல்றேன். சோ if you visit a website, இப்ப நான் ஒரு வெப்சைட் விசிட் பண்றேன் அப்படிங்கும்போது I have IP address, I have time of visit, I have the pages clicked. இது எல்லாமே எனக்கு டேட்டாவா கிடைக்கும். சோ இப்போ நீங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா if you go and search for a product, நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட வந்து கூகுள்ல சர்ச் பண்றீங்க, இல்ல வந்து உங்களோட அமேசான் ஆர் பிளிப்கார்ட்ல போய் சர்ச் பண்றீங்க. Then if you come back, நீங்க again வேற ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால போய் பார்க்கும்போது இன்ஸ்டாகிராம் ஆர் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு சேம் ப்ராடக்ட் வந்து அங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க இல்லையா? சோ அதுதான் வந்து இன்ஃபர்மேஷன். நீங்க அங்க கொடுத்த டேட்டா, உங்களோட ஐபி அட்ரஸ், நீங்க அந்த வெப்சைட்ல கிளிக் பண்ண ப்ராடக்ட்ஸ், நீங்க சர்ச் பண்ணது, அந்த டேட்டா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரியான பர்பஸை நம்ம இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க கொடுக்குற டேட்டா எல்லாமே அவங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு டெசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ணுவாங்க. சோ அது வந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ டேட்டா அப்படிங்கிறது ரா ஃபேக்ட் ஆர் அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட்.
அதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்காது. பட் அதுவே அதை ப்ராசஸ் பண்ணி இல்ல ஏதாவது ஒரு மெத்தடாலஜிஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கும் போது அது ஒரு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆகும். So what the difference between data and information? So data க்கு it doesn't have any sense. பட் அது நம்ம ப்ராசஸ் பண்ணி ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இட் வில் பி கன்வெர்ட்டட் as an information. So information அப்படிங்கும்போது we will get a conclusion. அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஃபியூச்சர்ல டெசிஷன் மேக்கிங்கோ இல்ல வேற ஏதாவது ப்ராசஸ்க்கோ நம்ம வந்து அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டேட்டாவோட எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ், டெக்ஸ்ட், இமேஜஸ், ஆடியோ, வீடியோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம டேட்டான்னு சொல்லலாம். The next is types of data. So majorly ரெண்டு type of data இருக்கு. One is quantitative data, another one is qualitative data. So இந்த ஸ்லைடோட description பார்த்தாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். What is quantitative data? What is quantitative data? சவுண்ட் வரல. ஸ்பீக்கர் கடை போய் ஆன் பண்ணி தான் ஸ்க்ரீன் ஆன் ஆகுது. ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணா அப்படியே கிளாஸ் போலாம். கவுண்டபிள் டேட்டா அதுதான் நம்ம குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம நியூமரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியற மாதிரி இருக்கிற டேட்டாவை குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுலயே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேன். பாத்தீங்கன்னா ஏஜ், ஹைட், வெயிட், நம்மளோட சேல்ஸ் ஃபிகர்ஸ், எவ்வளவு அமௌண்ட்டுக்கு நம்ம சேல் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம நம்பர்ஸ் கொடுக்கலாம், ரைட்? So numerical definitions கொடுக்கிறது, either we can count or measure, இந்த மாதிரியான டேட்டா எல்லாமே நம்ம numerical data அப்படின்னு சொல்லுவோம், or quantitative data அப்படின்னு சொல்லுவோம். Then qualitative data அப்படிங்கிறது we will be giving descriptions. நம்மளால நியூமரிக்கலா மெஷர் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்ம descriptions மட்டும் கொடுப்போம். So அது எல்லாமே நம்ம qualitative data அப்படின்னு சொல்லுவோம். So what might be examples for qualitative data? What is qualitative data? Yes, I have given examples also. நம்ம கொடுக்கிற feedback, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுக்கிற suggestions, emotions, then colors, opinions, then நம்ம விஷுவலா பாக்குற விஷயம், நம்ம அப்சர்வ் பண்ற விஷயம், the taste, whatever the sound we are hearing. So இது எல்லாமே நம்மளுக்கு qualitative data. Description கொடுக்க முடியாத டேட்டா எல்லாமே qualitative data அப்படின்னு சொல்லுவோம். So these are the two types of data. So let me ask you a question. இப்போ எனக்கு ஒரு டெம்பரேச்சர் டேட்டா இருக்கு அப்படின்னா அதுல என்ன மாதிரியான குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்கும், என்ன மாதிரியான குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கும்? போத். சோ எனக்கு அந்த வெதர் ரிப்போர்ட்ல எது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா, எது குவான்டிடேட்டிவ் டேட்டா? சோ குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படிங்கிறது எனக்கு டிகிரீஸ்ல இல்ல வந்து ஃபாரன்ஹீட்ல இந்த மாதிரியான யூனிட்ஸ்ல எனக்கு நியூமரிக்கல் டேட்டா கூட கொடுத்திருப்பாங்க, கரெக்டா? சோ 28 டிகிரி செல்சியஸ், 98 டிகிரி ஃபாரன்ஹீட். சோ இந்த மாதிரி இருக்கிற நியூமரிக்கல் டிஸ்கிரிப்ஷனை குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. Then what is qualitative? டெம்பரேச்சர் டேட்டாலயே ஆர் வெதர் ரிப்போர்ட்லயே வந்து எனக்கு என்ன மாதிரியான குவாலிட்டேட்டிவ் டேட்டா இருக்கும்? சோ எனக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்கு? It is rainy, it is cloudy, or it is high speed wind. சோ இந்த மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவேன். சோ மேஜர்லி டேட்டால we have either quantitative data
ஆர் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ குவான்டிடேட்டிவ் அப்படிங்கிறது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி என்னால descriptive என்னால keep in mind data அப்படிங்கிறது unorganized and raw fact. எனக்கு அந்த டேட்டாவை பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்காது. அதை நான் ப்ராசஸ் பண்ணேன் அப்படின்னாதான் எனக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷனா கன்வெர்ட் ஆகும். அப்பதான் அது மீனிங்ஃபுல்லா கன்வெர்ட் ஆகும். Then next is we have two more types. பேசிக்கா நம்ம இது வந்து டேட்டா பேஸ்ல எல்லாம் மேனிபுலேட் பண்றோம் அப்படின்னா இந்த டைப்ஸ் பேஸ் பண்ணி தான் மேனிபுலேட் பண்றோம். One is structured and another one is unstructured. So what is the primary difference? Structured அப்படின்னா the data will be organized in a predefined format அப்படின்னு கொடுத்திருக்கேன். Either in tables, rows, columns இந்த மாதிரியான depiction இருக்கும். So எந்த டேட்டா என்ன சொல்றாங்க? அவனோட லேப் நினைச்சுக்கணும். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணாலும் பேக்ல பண்ணா என்னடா இருக்கும்? ஆப்ஷன் இருக்கு. என்னடா ஆப்ஷன்? நீங்க கட் பண்ணிட்டு சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டா yes நம்ம யூஸ் பண்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் குட் நியூஸ் பேஜஸா இருக்கலாம், யூடியூப், இன்ஸ்டாகிராம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் இன்ஸ்டாகிராம். அதுல வந்துட்டு நம்ம என்ன மாதிரியான டேட்டா எல்லாம் ஃபேஸ் பண்றோம்? லெட் அஸ் டேக் a போஸ்ட். ஒரு போஸ்ட்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்? Yes, graphs, pie charts, that also unstructured data. அதெல்லாமே உங்களுக்கு இமேஜஸ்ல வரும் இல்லையா? That also comes under unstructured. So நம்மளால ஒரு இமேஜஸ் பார்க்க முடியும், வீடியோஸ் பார்க்க முடியும், ஷேர், லைக், கமெண்ட்ஸ், தென் அதுல அவங்க இன்டகிரேட் பண்ணிருக்கிற ஆடியோ, லொகேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? சோ ஒரு போஸ்ட்ல நம்மளுக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு. சோ இத வந்து நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்ல டிஸ்ப்ளே பண்ண முடியாது, ரைட்? சோ டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கிறதுனால அதை ஹேண்டில் பண்றதுக்கு நம்மளுக்கு NoSQL ஃபார்மேட்ஸ் தேவைப்படும்.
ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு NoSQL ஃபார்மேட்ல அந்த டைப் ஆஃப் டேட்டா பேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அப்படிங்கிறது டேபிள்ஸ்ல ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ற ஃபார்மேட்ல இருக்கும். அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்படிங்கிறது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கம்பைன்ட் ஆகி ப்ரீடிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த டூ மேஜர் டைப்ஸ். நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கா இல்ல அன்ஸ்ட்ரக்சர்டா இருக்கா அப்படிங்கறது பேஸ் பண்ணி தான் என்ன டைப் ஆஃப் டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரிலை ஆயிருக்கு. ஸோ டேட்டா வெர்சஸ் இன்ஃபர்மேஷனுக்கு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சது இல்லையா? அகைன் டேட்டா அப்படிங்கிறது ரா ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த ரா ஃபேக்டை நம்ம ப்ராசஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீனிங் வந்து ரிட்ரைவ் பண்ணுவோம். அது வந்து இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா டேட்டாக்கு எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் given a list of numbers 1ல இருந்து 5 வரைக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நான் கொடுத்திருக்கேன். சோ அந்த நம்பர்ஸ் வந்து என்ன டெபிட் பண்ணுது அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு கிடையாது. சோ அத அப்படினா one of the information என்ன எடுக்கலாம்? average of the 5 numbers is 3 அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனா நான் எடுக்கலாம். சோ டேட்டாவை நம்ம ஏதாவது ஒரு வேஸ்ல ப்ராசஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றோம் அப்படினா that is called as information. Then next it is about importance of data. Why do we need data? ஏன் வந்து டேட்டா இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறீங்க? நான் போய் கிளாஸ் மனச உட்கார்ந்து ரீல்ஸ் பாத்துறானே இன்ஸ்டாகிராம்ல நீ Yes, whatever you know, you can tell me. For marketing, everything is data. Yes. So இப்ப இருக்கிற current digital worldல எல்லாமே டேட்டா தான், கரெக்ட்டா? Right from transactions. So இப்ப நம்ம ஒரு 10 to 15 rupeesக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படினாலுமே we prefer online payments rather than நம்ம கேஷா கொடுக்கறத விட we prefer UPI, right? So நம்ம வந்து ஒரு செகண்டுக்கே வந்து we are generating millions of data across the world ல பாத்தீங்கன்னா per day கே around 8 million terabytes of data வந்து generate ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. It may be more than that. So நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, யூடியூப்ஸ்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல, OTT பிளாட்ஃபார்ம்ஸ்ல டே டு டேல they are generating huge amount of data. சோ அந்த டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணணும். சோ டேட்டா என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்? ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பெனிஃபிட்டுக்காக தான் வந்து நம்ம அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றோம், ப்ராசஸ் பண்றோம். எதர் பேங்கிங் டேட்டாவா இருக்கலாம், இல்ல வந்து நம்ம சோஷியல் மீடியா டேட்டாவா இருக்கலாம். சோ எந்த டேட்டாவா இருந்தாலும் நம்ம அதை கலெக்ட் பண்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும், ரைட்? So to enhance the digital economy, then to make better decisions, to make innovations, in the purpose-காக we have to collect the proper data and அதை வந்து ப்ராப்பரா நம்ம ப்ராசஸ் பண்ணி we have to gain some insights. So businesses, organizations இது எல்லாமே டேட்டாவை ரிவால்வ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். டேட்டா is say for example, இப்போ அமேசான்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ற ஹிஸ்டரி, உங்களோட ப்ரௌசிங் டேட்டா, உங்க பிஹேவியர்ஸ், இது எல்லாத்தையுமே எதுக்கு அவங்க டேட்டாவா கேப்சர் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்றதுக்காக, இல்ல வந்து உங்களோட டெலிவரி ரூட்ஸ் ப்ராப்பரா ஆப்டிமைஸ் பண்றதுக்காக, இந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாத்துலயுமே டேட்டா வந்து யூஸ் ஆகும். அண்ட் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூகுள் மேப்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றோம், கரெக்டா? சோ கூகுள் மேப்ஸ்ல ரியல் டைம் டிராபிக் டேட்டா வந்து அது மானிட்டர் ஆயிட்டே இருக்கும். சோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு ரூட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அடுத்த ஆல்டர்னேட் ரூட் சஜஸ்ட் பண்ணுதா? ஏதாவது ஒரு ரோட் பிளாக் இருக்கு, இல்ல வந்து ஒரு டிராபிக் அதிகமா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது, கரெக்டா?
சோ இது எல்லாமே ரியல் டைம் டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொண்டுட்டு வர்ற அவுட்கம்ஸ். சோ கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறது ரியல் டைம் டிராபிக் டேட்டாவை ஹேண்டில் பண்ற ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். சோ இந்த மாதிரியான பிளேசஸ்ல நம்மளுக்கு அக்யூரேட்டான டேட்டா தேவை அண்ட் டேட்டா ப்ராசஸிங்கும் நம்மளுக்கு ப்ராப்பரா இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டான அவுட்கம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். Then we can take another example. So Netflixல உங்களோட வியூவிங் ஹிஸ்டரி, உங்களோட லைக்ஸ், டிஸ்லைக், உங்களோட ஜானர் செலக்ட் பண்ணி வியூ பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க வரும்போது உங்களுக்கு சேம் ஜானர்ஸ் இல்ல சேம் ஆர்டிஸ்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். சோ நாட் ஒன்லி நெட்ஃபிளிக்ஸ், நம்மளுக்கு யூடியூப், ஸ்பாட்டிஃபை எல்லாமே இந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணும். கரெக்டா? சோ இதுவுமே டேட்டா டிரைவனா தான் இருக்கு. நீங்க எந்த டேட்டாவை வந்து இன்டராக்ட் பண்றீங்க, உங்களோட பர்சனலைஸ்டு டேட்டா என்ன அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். Then இன்னொரு பிளேசஸ்ல say for example we can take the banking data. So banking dataவை நம்ம எடுத்து ப்ராப்பர் அனாலிட்டிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுனால we can detect the fraudulent transactions. So இப்போ உங்களுக்கு ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு வருது, இல்ல வந்து நீங்க ஷேர் பண்றீங்க இல்ல டிரான்சாக்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பேங்கிங் செக்டர்ஸ்ல இருந்து ஆட்டோமேட்டட் மெசேஜஸ் வந்து ட்ரிகர் ஆகும். கரெக்டா? சோ இது எல்லாமே fraudulent transactions or suspicious transactions prevent பண்றதுக்காக அந்த மாதிரியான பேங்கிங் டேட்டாவை அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம டிரான்சாக்ஷன்ஸை ப்ராப்பரா அனலைஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு fraudulent transactionsல இருந்து இல்ல financial losesல இருந்து prevent பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரியான பிளேசஸ்ல ரிஸ்க் ரிடக்ஷனுக்காகவும் பெட்டர் டெசிஷன் மேக்கிங்காகவும் they are using data. Then next comes the database. So நம்ம டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன எல்லாமே பார்த்தாச்சு. Then database அப்படிங்கிறது நம்ம ரிலேட்டட் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். So கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ற ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் வே தான் டேட்டாபேஸ். So database அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. நம்ம கலெக்ட் பண்ற அந்த டேட்டாவை ப்ராப்பரா ஒரு வேல ஆர்கனைஸ் பண்ணுவோம். எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு தேவைப்படும் போது எஃபிஷியன்ட்டா அதை ரிட்ரைவ் பண்ணிக்கிற மாதிரியும் இல்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியும் மாடிஃபை பண்ற மாதிரியும் ஸ்டோர் பண்ணுவோம். சோ இதுதான் டேட்டாபேஸ். சோ வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ்? நாளைக்கு நான் எடுத்துட்டு போறேன் பாலாஜிக்கு வந்து திங்கம் It is to store, manage and retrieve. கிளாஸ் மயில புரியுங்களா? அவங்க எழுதி போட்டதுதான் கொஸ்டின் எழுதி போட்டாங்க. அப்புறம் கிளாஸுக்கு வர மூக்குல லீவ் போட்டு அப்படின்னா மூட்ல உட்காந்து ரீல்ஸ் பார்த்து மூட்ல உட்காந்து லீவ் போட்டு வந்தாங்க. ரெடி மனுஷங்கிட்ட பேசலாம் ஒரு ரெஸ்பான்ஸே இருக்காது. இல்ல நீ அதை வச்சு கேட்க என்கிட்ட வா, அப்ப நான் சொல்றேன். மல்டிபிள் ஆக்சஸ் மல்டிபிள் ஆக்சஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லையா? மல்டிபிள் ஆக்சஸ் ஒரு டேபிளோ நம்மளுக்கு ஒரு என்டிட்டி ஆகும். அதுல இருந்து ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்ம ஃபார்ம் பண்ற மாதிரியும் இருக்கு. சோ இதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸோட கான்செப்ட். இட் இஸ் மோர் ஆஃப் லைக் என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப். தென் இதுல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா MySQL, PostgreSQL and Oracle SQL. So relational database அப்படிங்கிறது it is to handle tabular format data or structured dataவை handle பண்றது relational database. So நம்ம MySQL எல்லாமே வந்து relational database handle பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். Oracle is for relational database management. Then next வந்து NoSQL databases. So NoSQL databases அப்படிங்கிறது different format unstructured data பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி unstructured dataவை handle பண்றதுக்கு we use
NoSQL databases like key value pairs, documents, graphs இதெல்லாமே NoSQL databases இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா MongoDB, Redis, Cassandra இந்த மாதிரியான டேட்டாபேசஸ் எல்லாமே NoSQL databases அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்மளுக்கு டேபிள் இல்லாத டேட்டாவை ஹேண்டில் பண்றதுக்கான டேட்டாபேஸ் டைப்ஸ். So that is all about types of database. Is that clear? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? அவங்க நேரா போடுவாங்க. நீ கண்ணை திறந்தே தூங்குற. சோ டேட்டாபேசஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு ஃபார்மர் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், டேட்டா ஹேண்டிலிங் எல்லாம் எப்படி இருக்கும், பிஃபோர் வி எமர்ஜ் அண்ட் பிஃபோர் இவால்வ் த சாஃப்ட்வேர் டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம ஃபிகர் அவுட் பண்றதுக்கு முன்னாடி how do they handle all the data, business data or organization data? File systems, pen and paper எல்லாமே மேனுவலா தான் இருக்கும். கரெக்டா? சோ இந்த மேனுவல் ஃபைல் சிஸ்டம்ஸ்ல எனக்கு சடனா ஏதாவது ஒரு டேட்டா தேவை அப்படின்னா இட் இஸ் வெரி டீடியஸ். அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸா இருக்கும் அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு. சோ இது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் டிசைன் பண்ணாங்க. They have implemented all these database management tools, softwares, everything. சோ இத மேனிபுலேட் பண்றதுக்காக தான் நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்ட் query language SQL இருக்கு. யூசிங் SQL நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டாவை எஃபிஷியன்ட்டா ஃபாஸ்டரா ரிட்ரைவ் பண்ணிக்க முடியும். அது மென்ஷன் பண்ணிருக்கான் 5 நிமிஷம். மென்ஷன் பண்ணிருக்காமா? So can you give me a summary, short summary? நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து from morning டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி can we have a wrap up? I have given an orientation to non-முதல்வன். After that, we have seen about Oracle. Orientation on Oracle. And Oracle என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர், கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீசஸ், தென் MySQL. ஸோ என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் Salesforce பார்த்தோம். Then cloud computing servicesல we have explored the Google Cloud Console. அதுல என்ன மாதிரியான services இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். Then MySQLல we can handle all the databases அப்படின்னு பார்த்துட்டு நம்மளோட core concept database foundationsல we have discussed about data, information, database, types of data இதெல்லாமே பார்த்தோம். கரெக்ட்டா? So what are the types of data? Quantitative data, qualitative data, structured data, unstructured data இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Then followed by types of database. Databaseல primarily we have two types. Relational database and NoSQL database. So Oracleல நம்ம ஹேண்டில் பண்றது relational database ஹேண்டில் பண்றோம். SPM ஏடாது. So we will stop the session here. உங்களுக்கு ஏதாவது further doubts இருக்கு அப்படினா let me know in the chat. வந்து எப்படி காலேஜ் இம்ப்ரூவ் பண்ண போறாங்களா? So next sessionல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா Oracle MyLearn அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் இருக்கு. So அந்த போர்ட்டல்ல நம்ம ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி எந்தெந்த கோர்சஸ் வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பார்க்க போறோம் த்ரூ அவுட்டா இந்த 9 வீக்ஸ் வந்து நம்ம என்னென்ன கோர்சஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறது எல்லாமே we will discuss. தென் அதுல அக்கௌண்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, கோர்சஸ் எப்படி ஆக்சஸ் பண்றது, அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் செஷன் கம்மிங் டியூஸ்டேல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தென் அலாங் வித் தட் நம்ம வந்து கோர் கான்செப்டுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நெக்ஸ்ட் வீக் போகலாம். எப்படி வந்து SQL ஆர்கிடெக்சர் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. தென் ஆல்சோ சம் பேசிக் queries,
queryயோட syntax இது எல்லாமே நம்ம அப்கமிங் செஷன்ஸ்ல பார்க்கலாம். சோ உங்களுக்கு இன்னைக்கு செஷன் ரிலவெண்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இட் நவ். சோ உங்களுக்கு பிபிடிஸ் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். நான் யூஸ் பண்ற கண்டென்ட்ஸ் அண்ட் பிபிடிஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல ஆக்சஸ் கொடுப்பாங்க, ரைட்? சோ நீங்க அசைன்மெண்ட் சப்மிட் பண்றதுக்கு, ஆக்டிவிட்டீஸ் குவிஸ் அட்டெண்ட் பண்றது, தென் ஃபைனல் எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு போர்ட்டல்ல ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீங்க நான் முதல்வன் லாகின்ல இருந்தே ரீடைரக்ட் ஆகி வர மாதிரி இருக்கும். சோ அந்த போர்ட்டல்ல நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுவேன். யூ கேன் see it within ஒரு 2 to 3 செஷன்ஸ்ல உங்களுக்கு அந்த லாகின்ஸ் ஆக்டிவேட் ஆயிரும். சோ அதுல நான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். Difference between Google Drive and Google Cloud. So Google Drive வந்து primarily storage purpose-க்காக யூஸ் பண்றோம். அது வந்து ஒரு சிம்பிள் சர்வீஸ் மாதிரி. நம்ம யாரெல்லாம் Google அக்கவுண்ட் கிரியேட் பண்றோமோ நம்ம எல்லாத்துக்குமே Google Driveல ஒரு 15 GB நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. பட் Google Cloud அப்படிங்கிறது அப்படி கிடையாது. நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணலாம், டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிவிலேஜஸ் இருக்கும். சோ இது எல்லாமே நமக்கு Google Cloudல இருக்கு. What is the difference between relational database and NoSQL? So relational database அப்படிங்கிறது tabular formatல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். NoSQL அப்படிங்கிறது it will not be coming under table. நம்மளால டேபிள்ல டிஸ்கிரைப் பண்ண முடியாது, டினோட் பண்ண முடியாது. சோ அதுக்கு வந்து நம்ம வேற ஃபார்ம்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ கோர்சஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஷேர் பண்றேன். MySQL அப்படிங்கிறது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மட்டும்தான். NoSQL-க்கு we have another types of databases. MySQL is only for relational database. Advantages, disadvantages. So இதெல்லாமே நமக்கு different topics-ஆ இருக்கு. நம்ம upcoming sessions-ல discuss பண்ணலாம். சோ நீங்க கேக்குற டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் செஷன்ல உங்களுக்கு I'll show you. So if everything is clear, we can wind up the session. So thank you everyone. Thank you for joining. We will meet in the next session. All of you can leave. Balaji. Hey, Balaji. Pinchari